which part of human sperm is responsible for determination of sex of the zygote அப்படின்னு இருக்குல்ல. சைகோட் என்ன? ஃபியூஷன் ஆகுறது மேலோட பார்ட். ஸோ மேலோட ஸ்பெர்மும் ஃபீமேலோட எக் ரெண்டும் சேரும்போது ஃபியூஷன் ஆகும் போது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி வந்து ஃபார்ம் ஆகுறது. இப்ப இந்த பேபி ஃபார்ம் ஆகுதுல மேலா ஃபீமேலாண்டு யார் வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பெர்ம்ல இருக்கிற இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஜெனட்டிக் மெட்டீரியல், மேலோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வச்சிருக்கும். ஸோ மேலோட ஜெனட்டிக் மெட்டீரியல்ல இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், பின்னாடி பகுதியில இருக்காது. எதுக்காக சொல்லணும்? இப்போ மேல்னா என்ன? எக்ஸ் ஒய் தான் வந்து மேல்ல இருக்கிற குரோமோசோம். ஃபீமேல் என்ன இருக்கும்? எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். இப்போ பேபி ஆனது ஃபீமேல்ல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸ் வரும். ஆனா மேல்ல இருந்து வர இப்போ எக்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபி வந்து ஃபீமேலா இருப்பாங்க. அதே இது ஆல்ரெடி ஃபீமேல் கிட்ட இருந்து, அதாவது அம்மா கிட்ட இருந்து எக்ஸ் வருது, அப்பா கிட்ட இருந்து இப்போ ஒய் குரோமோசோம் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒய் வந்தா என்ன அப்படின்னா மேல் பேபியா இருப்பாங்க. இப்ப எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா அது எதன் மூலம் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா அப்பாவோட இதை வச்சுதான். எக்ஸ் ஒய் அப்பாவோட இருந்து வரும், அதை வச்சுதான் என்ன வேணா அது மேலா இல்ல ஃபீமேலான்னு சொல்ல முடியும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸை வந்து எது தீர்மானிக்கணும்? ஹியூமனோட ஸ்பெம். இந்த ஹியூமனோட ஸ்பெம்ல எந்த பார்ட்னா இந்த முன்னாடி இருக்க பார்ட். அதனால பார்ட் ஏ மட்டும் தான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அதாவது இங்க பாருங்களேன், ஹெட் ஆஃப் த ஸ்பெம், அந்த ஹெட் ஆஃப் த ஸ்பெம் தான் பார்ட் ஏ. அதுல தான் என்னன்னா நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ள தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அதுதான் வந்து எக்ஸ் இல்ல வந்து ஒய் குரோமோசோம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். எக்ஸ் குரோமோசோம் வரும், இல்லைன்னா ஒய் குரோமோசோம் வரும். ஃபீமேல இருந்து கண்டிப்பா வந்துன்னா எக்ஸ் குரோமோசோம், ஏன்னா ஃபீமேல் எக்ல இருந்து வந்துடும். அதுல இருந்து மேல இருந்து எது எக்ஸ் வருதா இல்ல ஒய் வருதா அதை பொறுத்தா வந்து அந்த பேபி வந்து ஆனா இல்ல பெண்ணான்னு வந்து சொல்ல முடியும்.